ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஓல்டு saree வந்து கன்வெர்ட் பண்ணி லாங்காக இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இதே மாதிரி எக்ஸல் சைஸு டபுள் எக்ஸல் சைஸில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ இப்போது நான் ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஹார்ம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஜஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். கீழே ஒரு 15 இன்ச்சு தள்ளி 9 இன்ச்சு வச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை வந்து ஒரு 1 இன்ச்சு கர்வ் கொடுத்து ஆர்ம் ஹோலை ட்ரா பண்ணிக்கிறேன். கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே நான் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பேக்கில் மட்டும் இறக்கிக்கோங்க. நான் வந்து ரெண்டுமே ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஒரே அளவு வச்சுருக்கேன். லைனிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆக மடித்து போட்டு ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சு தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணோம். ஹிப் சைடில் மட்டும் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். நான் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு மேக்ஸி ட்ரெஸ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு எல்லாமே கரெக்டாக வருது சிஸ்டர், ஆனால் சைடு ஜாயின் பண்ணும்போது இடுப்புக்கிட்ட மட்டும் எனக்கு அந்த ஷேப் வர்ற இடத்துல சரியாக வரலன்னாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம அதாவது பாட்டமும் டாப்பும் ஜாயின் பண்ணுறது இது ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்தேன், இப்போ ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம 4 கிளாத் கட் பண்ணோம் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு. நான் வந்து பேக் சைடு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் சைடில் ஆர்ம் ஹோல் கிட்ட லேஸாக டெப்த்து கொடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். வேறு ஒன்றுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் செய்யலை. ஃப்ரண்ட்டு பேக் வந்து சேம் அதே அளவு தான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம மேலே டாப் போர்ஷன் கட் பண்ணதுக்கு அப்படியே கீழே நான் வந்து இடுப்பு சுற்றளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, அது வரைக்குமே நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிட்டு இடுப்போட அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ கொடுத்தோமோ அதே அளவு இருந்தாலே போதும். வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக கொடுத்தேன். அதை அப்படியே வச்சு கிராஸாக மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே வந்து அந்த கிராஸுக்கு கிளாத் பத்தலை. ஸோ நான் அதில் வந்து இப்போது ஜாயிண்ட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி பாட்டம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எப்படி நம்ம ஜாயிண்ட் கொடுக்க போகிறோன்னா, நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட்லேருந்து கட் பண்ண அந்த கிளாத்தை அப்படியே தலைகீழாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த கிராஸ் வந்து வர மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வருதோ அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த அளவு தான் தேவைப்படுது. ஸோ நம்ம இதை மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 4 கிளாத்லேயும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது 4 கிளாத்தாக வரும். ஸோ நான் அந்த 4 கிளாத்லேயும் இதை ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணும்போது இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த ஷேப்பில் இருந்தால் தான் நம்ம வந்து நடக்கும்போது கூட கொஞ்சம் அகலமாக இருக்கும், தட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நான் அதனால் இந்த கிராஸ் பீஸை வந்து இதில் எடுத்து ஜாயிண்ட்காக வச்சுட்டோம். இப்போ நம்ம பாட்டம் டாப் 2 போர்ஷனும் கட் பண்ணியிருந்தோம். அதில் சாரியோட அந்த முந்தி இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வர மாதிரியும் பேக் போர்ஷன் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி மேலே வர மாதிரியும் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக்கையும் தனித்தனியாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி டிசைன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதே மெத்தடில் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து அந்த பார்டர் வந்து எனக்கு இது ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் போதும். ஸோ நான் வந்து இது அந்த பார்டர் கிட்டே இருக்க அந்த கிளாத்தையே 4ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்லீவுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வந்து 3/4 எல்போ அப்புறம் ஃபுல் ஸ்லீவு அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா தாராளமாக இதில் வைக்கலாம். ஏன்னா இது சாரீ கிளாத்து. ஸோ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் மீதி இருக்க கிளாத்தை 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணி நம்ம லைனிங் கட் பண்ணோம்ல அந்த சேஃபை விட சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கிறேன். கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சுலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த ஜாயிண்டெல்லாம் போட்டு அதே சேஃபில் கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்காது. இப்போ நான் மெயின் கிளாத்தையுமே 4ஆக ஃபோல்டு பண்ணி தான் போட்டிருக்கேன். நமக்கு இதில் 4 பீஸ் வந்து இருக்குது. லைனிங்லேயும் நமக்கு 4 பீஸ் இருக்குது, மெயின் கிளாத்லேயும் 4 பீஸ் இருக்குது. மெயின் கிளாத்தில் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா வர மாதிரி எடுத்துக்கோங்க. கீழே வந்து 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங்கை விட மெயின் கிளாத் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இதை எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஸ்டிச்சிங் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்.
இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த டாப் போர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்துக்கு மேலே மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக் எதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. மெயின் பக்கத்தை மேலே வச்சு அது மேலே லைனிங் வச்சு நம்ம கழுத்து பகுதியை மட்டும் அடித்து திருப்பிக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி நம்ம வந்து லைனிங்கை உள் பக்கமாக திருப்ப போகிறோம். நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாம் எப்படி ப்ராசஸிங்கில் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தடில் இதை ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே அதே மாதிரி தான். கழுத்து பகுதியை அடித்து உள் பக்கமாக திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் என்னென்ன கண்டுபிடிக்கிறது, கழுத்து அகலம், ஆம்ஹோல் அளவு, ஷோல்டர் அகலம், ஜஸ்ட் ரவுண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு எல்லா மெஷர்மெண்ட்டையும் தனித்தனியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டாக தனித்தனி 28 சைஸ்லேருந்து 46 சைஸ் வரைக்கும் இருக்க ப்ளவுஸ்க்கு தனித்தனியான அளவுகள் கொடுத்துருக்கேன். ஈஸியான மெத்தடில் எப்படி சுடிதார் கட் பண்ணுறது, பேண்ட் கட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது, டிசைன் ப்ளவுஸு, டிசைன் சுடிதாரு, ஸ்லீவ் டிசைன் அப்படியே நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக தையல் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். டெய்லரிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக லைனிங் கிளாத்தை அப்படியே அடித்து உள் பக்கமாக திருப்பி ஓரத்தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் கூட கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக மார்க்கிங் பண்ணி அந்த 3.5 இன்ச்சு கேப் ஹைட் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு வந்து பார்டரோட சைடு அப்படின்றனால மடித்து அடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ஸ்லீவ் வந்து மடித்து தைக்க தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அதில் அப்படியே சென்டர் வச்சு ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். சிஸ்டர், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் கூட நீங்கள் மேக்ஸி ட்ரெஸ் வந்து பாட்டமையும் டாப் போர்ஷனையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். அதாவது டாப் போர்ஷனை உள்ளே வச்சுட்டு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்றா ஜாயின் பண்ணால் ஈஸியாக ஜாயின் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தேன். இதில் வந்து நம்ம இப்போது டாப்பு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணோம். அடுத்ததாக இதில் ஸ்லீவ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் ஒரு 3 ஃப்ளீட் வர மாதிரி பப் ஸ்லீவ் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ நான் சென்டரில் ஒரு 3 ஃப்ளீட் வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸஸாக வச்சு கூட கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. எனக்கு இது ஒரு 3 ஃப்ளீட் மட்டும் வந்தால் போதும். ஸோ நான் ஒரு 3 ஃப்ளீட் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம ஸ்லீவையும் டாப் போர்ஷனையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து டாப்பையும் பாட்டமையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிங்கனாலும் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அடுத்தடுத்து ஒரு 2-3 வீடியோஸில் எனக்கு வந்து ஒவ்வொரு மெத்தடாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி அந்த டாப்பையும் ஸ்கர்ட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணும்போது அந்த ஹிப்பு கிட்ட மட்டும் அந்த சேஃப் வரல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி உங்களுக்கு அந்த டவுட்டு வராது. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். நிறையா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, நார்மல் கட்டிங், லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சுன்னு நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. ப்ளவுஸில் என்ன கம்ப்ளைண்ட் வந்தால் அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாப் போர்ஷனில் ஸ்லீவோட சுற்றளவு என்னவோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இதில் ஒரு 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 6.5 இன்ச் வச்சு அப்படியே நம்ம இடுப்பு போர்ஷன் வரைக்கும் நம்ம கீழே வெயிஸ்ட்டுக்கு வந்து 9 இன்ச் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டோம் இல்லையா, அது அளவுக்கு நான் அப்படியே பிடிச்சி விட்டுக்கிறேன். ஒரு 2 அல்லது 3 ஸ்டிச் தொடர்ந்து அடுத்தடுத்து போட்டுக்கிறேன். தேவைன்னா பிரிக்கிற மாதிரி இருக்குமில்ல, அதனால். அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் ஸ்லீவ்லேருந்து ஹிப் போர்ஷன் வரையும் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து டாப் தனியாக கீழே பாட்டம் தனியாக ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹிப்பில் அந்த ஷேப் பிரச்சனை வரவே வராது. நான் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இதை வேர் பண்ணி ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஃபினிஷிங் வந்து எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டாப் போர்ஷன் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். சைடையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி நம்ம கீழே பாட்டம் மட்டும் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி அதை இதோட அப்படியே அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டமோட லைனிங் வந்து 4 போர்ஷனாக இருக்குது. அந்த 4 போர்ஷன்லேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கிராஸ் பீஸை கரெக்டாக ஈவனாக வச்சு ஒரு
1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு அதை அப்படியே திருப்பி அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்க போகிறோம். கம்பல்சரி அந்த 2 ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் லைனிங் கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்காது. நான் இப்போ 4 போர்ஷன்லேயும் ஒவ்வொரு போர்ஷனாக வச்சு தான் நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேல் பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மெத்தடில் நம்ம 4 கிளாத்லேயுமே 4 சைட்லேயுமே அந்த எக்ஸஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து கீழே வந்து நல்லா விரிவாக அந்த போர்ஷன் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி கட்டிங்கில் நான் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு கூட காட்டியிருந்தேன் இல்லையா? இப்போ நம்ம அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். இதே மெத்தடில் தான் நான் வந்து லைனிங்கில் அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை மேல் பக்கமாக வச்சு மேலே ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 4 பீஸையும் ஜாயின் பண்ணி அதாவது 2 பீஸாக நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம். அந்த பீஸை ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக 2 சைடையும் க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்கர்ட் ஷேப்பில் அதை எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் ஒரு சைடில் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ளோஸ் பண்ணி 2 தையல் போட்டுப்பேன். அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் நம்ம வந்து தையல் போட்டு எந்த பக்கமுமே ஓப்பனாக இல்லாமல் க்ளோஸாக நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது. ஒரு பக்கத்தில் நான் 2 கிளாத்தை ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த ஆப்போசிட் சைடில் நம்ம அதே போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபுல்லாக வந்து லைனிங் வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. மேலே டாப்பில் மட்டும் ஓப்பன் இருக்குது. 2 சைட்லேயும் ஓப்பன் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம கிளாத்தை ஃபுல்லாக லைனிங் கிளாத் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி நம்ம மெயின் கிளாத்தில் 4 பீஸ் இருக்கும். அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. நல்ல பக்கமும் உள் பக்கம் இருக்க மாதிரி உள் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி வச்சு ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இது சாரீ கிளாத்து, ஸோ பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அதனால சொல்கிறேன், நீங்கள் கம்பல்சரி 2 தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம 4 பீஸ் இருக்கு இல்லையா? அந்த 4 பீஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக மெயின் பக்கம் 2 உள் பக்கம் போகிற மாதிரியும் உள் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்க மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறோம். ஃபுல்லாக 4 பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் எப்படி நம்ம வந்து ஃபுல் சைடும் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இதையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. சைடில் வந்து ஓப்பனே இல்லாத அளவுக்கு எல்லா பக்கத்தையும் ஒன்றா வச்சு கரெக்டாக நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீஸையும் ஜாயின் பண்ணி லாஸ்ட்டாக 2 சைடில் இருக்க அந்த பீஸையும் ஒன்றா வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்கர்ட் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. நம்ம வந்து டாப்போட அந்த வேஸ்ட் பகுதியில் இருக்க அந்த பகுதியும் ஸ்கர்ட்டோட மேலே இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா? அதையும் ஒன்றா வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துருங்க. லைனிங்குமே நம்ம சைடில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதே மெத்தடில் தான் நம்ம இதையும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கா, தெளிவாக புரியுதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஒருவேளை நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் ஏதாவது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அடுத்த வீடியோஸில் இதை விட இன்னும் கிளியராக நான் சொல்லித்தரதுக்கு ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட இந்த வீடியோ பார்த்து யாராவது இதே மாதிரி கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணீங்க, அந்த ஸ்டிச்சிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதுக்கு இமேஜ் அனுப்பி விடுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ நம்ம எல்லா சைட்லேயும் பீஸை கொடுத்து ஜாயின் பண்ணோம். அடுத்து வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாட்டமில் நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். கீழே பாட்டமில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஒரு ஃபோல்டு கொடுத்து மடிச்சுக்கிறேன். கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். நான் வந்து இதில் ஒரு 1.5 இன்ச் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். 3/4 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு, ரெண்டாவதாக ஒரு மடிப்பு வச்சு 2 ஃபோல்டு கொடுத்து ஃபுல்லாக பாருங்கள் இது மாதிரி ஃபினிஷ் பண்ணி கீழே வந்து ஃப்ளோர் லென்த்தில் இருக்கும்ல அதில் பாட்டம் வந்து நான் மடித்து தைச்சிட்டேன். இப்போது நான் வந்து அதாவது பாட்டம் எடுத்து டாப் போர்ஷனையும் எடுத்துக்கிறேன். இடுப்பு பகுதி ஈவனாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் தையலில் வந்து ஸ்கர்ட்டில் கொடுத்த அளவு 1 இன்ச்சு கொடுத்துட்டு 1/2 இன்ச்சு கொடுத்துருந்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கும். அதை நம்ம இதே மாதிரி சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு பாட்டமையும் டாப்பையும் ஒன்றா வச்சு அளவு செக் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் கிளாத்லேயும் அதே மாதிரி பாட்டமில் கீழே டவர் மடித்து தைச்சிக்கிறேன்.
மெயின் கிளாத்தில் நம்ம தைச்சிட்டோம், லைனிங்கில் நம்ம தைக்கலை. ஸோ இப்போ நான் வந்து கீழே டவர் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாத்தோட பாட்டம் பகுதி இருக்குல்ல, அதுக்குள்ளே லைனிங் கிளாத்தை உள்ளே விட்டுட்டு 2 இடுப்பு பகுதியும் ஒன்றா வச்சு தைச்சிக்க போகிறோம். மெயின் கிளாத்துக்குள்ளே அப்படியே லைனிங் கிளாத்தை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 இடுப்பு பகுதியும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு நம்ம எந்த தையலுமே இதில் போட போகிறதில்ல. நான் ஈஸியான மெத்தடில் டாப்பையும் பாட்டமையும் ஜாயின் பண்ணணும்னு சொன்னல, அது இந்த மெத்தட் தான். லைனிங் தனியாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஹிப் ரவுண்ட் ஃபுல்லாக தைச்சு, மெயின் கிளாத்தும் அதே மாதிரி சைடில் ஃபுல்லாக தைச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ 2 கிளாத்லேயும் உள்ள லைனிங், மெயின் கிளாத்துக்கு உள்ள லைனிங் விட்டு இடுப்பு பகுதியை மட்டும் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நம்ம எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. நான் வந்து மேல் பக்கமாகவே வச்சு தான் தையல் போட்டுட்ருக்கேன். மேல் பக்கமாகவே மெயின் கிளாத்தை வச்சு அதுக்குள்ளே லைனிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி, இடுப்பு பகுதி 2 கிளாத்லேயும் இருக்கும்ல, லைனிங் கிளாத்லேயும் மெயின் கிளாத்லேயும் இருக்குமில்ல, அதை ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் ஒன்றா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே லைனிங் விட்டுட்டு லைனிங் கிளாத்தை உள்ளே வச்சு மெயின் கிளாத்தை மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இடுப்பை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து டாப் போர்ஷனை இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அப்படி ஒரு வேளை ஈவனாக இல்லைன்னா, ஸ்கர்ட் போர்ஷனில் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா சைடில் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு விட்டுக்கோங்க. இப்போது கரெக்டாக நான் வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே டாப் போர்ஷனையும் வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சைடு ஜாயிண்ட்டு, அதாவது டாப் போர்ஷனில் இருக்க சைடு ஜாயிண்ட்டும் ஸ்கர்ட்டில் உள்ள அந்த சைடு ஜாயிண்ட்டும் ஒன்றா வச்சு ஒரு பகுதியில் ஃபஸ்ட்டு தையல் போட ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இடுப்பு பகுதியில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு டாப்பையும் பாட்டமையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தூரம் தள்ளி இது மாதிரி கரெக்டாக வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. சைடு வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே, அதாவது டாப்போட சைடு போர்ஷனும் ஸ்கர்ட்டோட சைடு போர்ஷனும் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்துருங்க. கரெக்டாக ஒரு 5 இன்ச்சு வரையில் நீங்கள் தைக்காமல் அப்படியே டாப்பையும் பாட்டமையும் மேல் நோக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேப் கிடைக்கும். அந்த கேப்பை இது மாதிரி நம்ம எடுத்து விட்டு ஈஸியாக க்ளோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு வந்து இடுப்பு பகுதியை தைக்காமல் அப்படியே நிறுத்தி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் வழியாக நமக்கு தெரியும் அந்த கேப் எவ்வளோ இருக்கோ அதை இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், டாப் போர்ஷனுக்கு மேலே அதாவது லைனிங் போர்ஷனுக்கு மேல் பக்கமாக வர மாதிரி வச்சு நான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மெத்தடில் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹிப்பு கிட்ட ஷேஃபும் கரெக்டாக இருக்கும். எப்படி தையலை நிறுத்துறது, எங்கே க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம இமேஜ் கொடுத்துருக்கோம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.